ஆர்டிகிள்ஸ் பார்ட் 2. பார்ட் 1இல் ஆர்டிகிள்ஸ் என்றால் என்ன, அவை இன்டெஃபினைட் மற்றும் டெஃபினைட் ஆர்டிகிள்ஸ் என இரண்டு வகைப்படும் என்பதையும், இன்டெஃபினைட் ஆர்டிகிள்ஸ் ஏ, ஆன் ஆகியவற்றையும் பற்றி பார்த்தோம். இப்போது டெஃபினைட் ஆர்டிகிள் தி-ஐ பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த டெஃபினைட் ஆர்டிகிள் இரண்டு விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அதாவது கான்சனன்ட் சவுண்டில் துவங்கும் வார்த்தைகளுக்கு முன் டெஃபினைட் ஆர்டிகிள் வந்தால் அதனை த என உச்சரிக்க வேண்டும். மாறாக வவ்வல் சவுண்டில் துவங்கும் வார்த்தைகளுக்கு முன் டெஃபினைட் ஆர்டிகிள் வந்தால் அதனை தி என உச்சரிக்க வேண்டும். டெஃபினைட் ஆர்டிகிளை பயன்படுத்த வேண்டிய இடங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். சீரியல் நம்பர் 1. பேசப்படும் நபர் அல்லது பொருள் பற்றி பேசுபவருக்கும் அதனை கேட்பவருக்கும் நன்கு தெரிந்திருந்தால் அந்த பர்சன் அல்லது திங்குக்கு முன் டெஃபினைட் ஆர்டிகிள் வரும். 2. ஒரு நவுனை இரண்டாவது முறையாக குறிப்பிடும் போது அந்த நவுனுக்கு முன் டெஃபினைட் ஆர்டிகிள் வரும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் டாகை பற்றி முதலில் கூறும்போது ஏ என்ற இன்டெஃபினைட் ஆர்டிகிள் வருகிறது. மீண்டும் அந்த டாகை பற்றி கூறும்போது டெஃபினைட் ஆர்டிகிள் வருகிறது. 3. உலகில் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று உள்ளவற்றை குறிக்கும் நவுன்களுக்கு முன் டெஃபினைட் ஆர்டிகிள் வரும். சூரியன் மற்றும் வானம் ஆகியவை உலகில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. சீரியல் நம்பர் 4. சூப்பர்லட்டிவ் அட்ஜெக்டிவ்களுக்கு முன் தி வரும். குட் என்பதும் மச் என்பதும் பாசிட்டிவ் டிகிரி ஆகும். பெட்டர் என்பதும் மோர் என்பதும் கம்பேரிட்டிவ் டிகிரி ஆகும். பெஸ்ட் என்பதும் மோஸ்ட் என்பதும் சூப்பர்லட்டிவ் டிகிரி ஆகும். 5. குவான்டிட்டியை குறிக்கும் 1, 2, 3, 4, 5 ஆகியவற்றை கார்டினல் நம்பர் என கூறுகிறோம். ரேங்கை குறிக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஆகியவற்றை ஆர்டினல் நம்பர் என்றும் அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆர்டினல் நம்பருக்கு முன் தி வரும். 6. ஆறு, கடல், பெருங்கடல் ஆகியவற்றிற்கு முன் தி வரும்.